கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, தவக்காலத்தின் உச்சமாக புனித வாரம் இடம்பெறுகிறது. ஆண்டவர் இயேசு எருசலேமில் நுழைகின்ற நிகழ்வோடு இந்த புனித வாரம் நமக்கு தொடங்குகிறது. எனவே இந்த வாரம் நாம் ஆண்டவர் இயேசுவோடு அவர் எருசலேமில் செல்கின்ற பாதையில் பயணப்பட அன்போடு உங்களை அழைக்கின்றேன். ஞாயிறன்று அவர் எருசலேமில் நுழைகின்றார். இன்றைய மாலை வேளையில் அவர் பெத்தானியாவுக்கு திரும்புவார். மார்த்தா, மரியா, லாசர் வீட்டில் தங்குகிறார். நாளை காலை அவர் மீண்டும் அந்த எருசலேமில் நுழைந்து ஆலயத்தை தூய்மையாக்குகிறார். அடையாளமாக அவர் வருகின்ற பொழுது இருக்கின்ற இலைகள் படர்ந்து விரிந்திருந்த அத்தி மரத்தை அவர் சபிக்கிறார். அடுத்த நாள் காலை தொடங்குகின்ற பொழுது அவர் எருசலேம் ஆலய முற்றத்தில் நின்று அங்கிருந்த மறைநூல் அறிஞர்களோடு செவ்வாய் என்று விவாதிக்கின்றார். உமக்கு யார் இத்தகைய அதிகாரம் தந்தது என்ற கேள்விக்கு அவரே அவர்களுக்கு பதில் சொல்லுகின்ற அந்த விவாதங்கள் செவ்வாய் அன்று நிகழ்கின்றன. புதனன்று ஆண்டவர் கொடிய குத்திகைக்காரர்களை பற்றிய ஓமையை அவர்களுக்கு சொல்லி தான் இறப்பதை உறுதி செய்கிறார். வியாழனன்று காட்டி கொடுக்கப்படுகிறார். பாஸ்கா உணவுக்கு ஏற்பாடு நிகழ்கிறது. வெள்ளியன்று பாஸ்காவாம் கிறிஸ்து சிலுவையில் கொலை செய்யப்படுகிறார். அடக்கம் சனி என்று அமைதியான உலகம் அவரோடு துயில் கொள்கிறது. எனவே புனித வாரத்தின் இந்த நிகழ்வுகள் எருசலேம் என்னும் புனித நகரத்தில் நிகழ்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கிறிஸ்தவர், நம்பிக்கை கொள்கின்றவர், ஆண்டவர் இயேசுடைய சீடர் அவரோடு அந்த எருசலேம் பயணத்தில் துணிந்து நாம் செல்ல அன்போடு அழைக்கப்படுகிறோம். எனவே அவரோடு இறக்கின்றவர்கள்தான் பவுலடியார் சொல்லுவது போல அவரோடு உயிர் தெழுகின்றார்கள். இந்த உணர்வோடு இந்த வாரத்தை செலவிட உங்களை அன்போடு நான் விரும்பி விழைந்து கேட்டுக்கொள்கின்றேன். நேற்றைய நாளின் மாலை பொழுதிலே நாகர்கோயில் பெருநகரத்தில் இருக்கின்ற மிகவும் பெருமைக்குரிய ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியில் நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. அழைத்திருந்தார்கள், பங்கேற்க சென்றிருந்தேன். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்கின்ற தலைப்பின் கீழ் ஒலி ஒளி நாடகமாக அது அமைந்திருந்தது. நூற்றுக்கணக்கான நடிகர்கள் பங்கேற்றார்கள். பெரியவர், சிறியவர், ஆண்கள், பெண்கள் என பலருமே மிக அற்புதமான நடிப்பினை, அவர்கள் பாடுகளை, ஆண்டவர் இயேசுடைய பாடுகளை நம் கண் முன்னே நிறுத்தினார்கள். அது தொடங்குவதற்கு முன்பாக 3 பெண்கள் அந்த மேடையில் ஒரு மூலையில் வந்து நின்று பாடத் தொடங்கினார்கள். யார் இவர், யார் இவர், கடவுளும் மனிதனும் ஆனவர் என்று அருமையான வரிகளில் இசைக்கப்பட்ட அந்த பாடல் ஆயிரக்கணக்காக கூடியிருந்த அந்த மக்களுடைய இதயங்களை கண்டிப்பாக தொட்டிருக்கும், நெகிழச் செய்திருக்கும். என்னை போல யார் இவர்? ஆண்டவர் இயேசுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவரை சந்தித்த பலர், கேள்விப்பட்ட பலர் வியப்போடும், சில வேளைகளில் வருத்தங்களோடும், சில வேளைகளில் எதிர்ப்புகளோடும் எதிர்வினைகளோடும் எழுப்பிய கேள்விதான் யார் இவர்? அது ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்போடு நின்று விடவில்லை. இந்த 2000 ஆண்டுகளை கடந்தும் பலருமே யார் இவர் என்ற கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள், நான் உட்பட. யார் இவர்? இவருடைய பெயரால் இத்தனை பேராலயங்களும் ஆலயங்களும், இவருடைய பெயரால் இத்தனை பணிகள் எல்லாம் உலகெங்கும் நடைபெறுகின்றன. இவருடைய பெயரால் தங்களுடைய உயிரையும் தருவதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் முன் வருகிறார்களே,
இவருடைய பெயரால் கோடிக்கணக்கான மக்கள் சீடர்களாக இருக்கிறார்களே, அப்படியானால் யார் இவர் இந்த இயேசு? இது இன்னும் தொடர்கின்ற ஒரு கேள்வியாக, நம்முடைய வாழ்வில் விடை தேட வேண்டிய ஒரு கேள்வியாக, என்னுடைய வாழ்வில் என்னை ஆட்கொண்டிருக்கின்ற, நான் தலைவராக, கடவுளாக, மீட்பராக காண்கின்ற இந்த இயேசு யார் இவர்? இதைத்தான் இந்த புனித வாரத்தில் நாம் தியானிக்க அன்பு மக்களை அழைக்கப்படுகின்றோம். புனித வாரத்தின் தொடக்க நாளான இன்று ஆயிரக்கணக்கான மக்கள் அவருக்கு முன்னே அணிவகுத்து செல்ல ஆர்ப்பரிப்போடு, வெற்றி ஆர்ப்பரிப்போடு, தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் என்று கைகள் குருத்துக்களை எல்லாம் ஏந்தி புகழ் பாடி சென்றார்கள். சிலர் இருந்த துணிகளை எல்லாம் அவருக்கு முன்னே அரசர் வருகின்ற பொழுது வரவேற்பதை போல விரித்திட்டார்கள். கழுதையின் மேலும் அவர் அமர்ந்து வருவதற்கு துணியை போர்த்தினார்கள். ஆனால் மத்தேயு அருமையாக குறிப்பிடுகிறார், எருசலேம் நகர் ஒரு கேள்வி எழுப்பியது, இவர் யார்? இதைத்தான் இன்றைய நாளில் அன்பு மக்களே நீங்களும் நானும் கேட்டு பார்க்க அன்போடு அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு பிறந்திருந்த பொழுது லூக்கா நற்செய்தியின் 2ஆம் அத்தியாயம் 18வது இறை சொற்றொடரில் நீங்களும் நானும் பார்த்தோம் என்றால், வாசித்தோம் என்றால், இந்த குழந்தையை பற்றி சொல்ல கேள்விப்பட்டவர்கள், இடையர்கள் பலரிடம் சொல்ல கேள்விப்பட்டவர்கள், இந்த குழந்தை எப்படி இருப்பான் என்று வியந்தார்கள், வியப்புற்றார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. எனவே ஆண்டவர் இயேசு பிறப்பிலிருந்தே இவர் யார் என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. கையில் அந்த குழந்தையை ஏந்தி ஆண்டவரை நோக்கி, என்னுடைய கண்கள் மீட்பினை கண்டுகொண்டன என்று சொன்ன அந்த முதுபெரும் சிமியோன் மரியாவையும் யோசேப்பையும் நோக்கி, இவன் பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக ஒரு அருங்குறியாக இருப்பான், அடையாளமாக இருப்பான் என்று சொல்ல கேட்க அவருடைய பெற்றோர் வியப்படைந்தார்கள். யார் இந்த குழந்தை? ஆண்டவர் இயேசுவோடு படகிலே பயணம் சென்றார்கள். காற்று கனந்தடித்தது, புயல் வீசியது. அவரோ அணியத்தில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தார். நாங்கள் மாண்டு போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று குரல் எழுப்பினார்கள், அபய குரல் எழுப்பினார்கள். ஆண்டவர் எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொள்ள அது அமைதியாயிற்று. காற்றும் கடலும் இவருடைய வார்த்தைகளுக்கு, சொல்லுக்கு கீழ்ப்படுகின்றனவே. இவர் யாரோ? யோவானை கொன்றளித்து விட்டேன், ஆனால் இன்னொருவர் வல்லச் செயல்களை எல்லாம் செய்கிறார், நீதியை, நேர்மையை பற்றி பேசுகிறார். நான் அல்லவா கொலை செய்தேன்? அப்படி என்றால் இவர் யாரோ? ஏரோது அந்திப்பாசு எழுப்பிய கேள்வி. இவ்வாறு ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது பலருமே அவரை கேள்விப்பட்டும், செய்ததை கண்டும், வியந்தும், அதிர்ச்சி அடைந்தும் சொன்ன இந்த வார்த்தைகள் இன்றும் இருந்து கொண்டே இருக்கிறது. இன்றும் உலக நாடுகளில், சில நாடுகளில் அரசியல் தலைவர்களுக்கு, ஆட்சி செய்கின்றவர்களுக்கு, தன்னலத்தினால் மக்களை பிளவுபடுத்துகின்றவர்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்யப்படுகின்ற செயல்களும் பணிகளும் இவர் யாரோ என்று சொல்ல தூண்டுகிறது. இந்த மனிதனுக்காக எத்தனை பேர் சிறை வைக்கப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் இந்த நற்செய்தியை அறிவித்து செல்கிறார்களே, இவர் யாரோ என்று இன்றும் சில ஆட்சியாளர்களை, ஏன் நம் நாட்டு ஆட்சியாளர்களையும் சொல்ல தூண்டுகிறது அல்லவா? இந்த இயேசு யாரோ? அவர் வாழ்ந்த பொழுது அவரை பற்றி கேள்விப்பட்டு கேள்வி எழுப்பியவர்கள் அல்ல,
மாறாக அவர் செய்ததை கண்டு யார் என சொன்ன மக்களும் இருந்தார்கள். விதவிதமாக சொன்னார்கள், வெவ்வேறு நிலைகளில் வெவ்வேறு விதமாக சொன்னார்கள். அவர் செய்த செயல்களை கண்டு சொன்னார்கள், நம் நடுவே ஒரு இறைவாக்கினர் வந்திருக்கிறார், ஆண்டவரே நம் நடுவில் இருக்கிறார் என்று இறைவாக்கினராக சிலர் சொன்னார்கள். இவன் யோவான், நான் கொலை செய்த தலை வெட்டிய அந்த யோவான் உயிரோடு வந்திருக்கிறான் என்று ஏரோது சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசுவை உயிருள்ள கடவுளுடைய மகன், நீர் மெசியா என்று பேதுரு சொல்கிறார். மார்த்தா எதிர்கொண்டு சென்று ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் அவரே என்று சொல்லுகின்ற பொழுது சொல்கிறார், நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நீர் உயிருள்ள கடவுளுடைய மெசியா என நம்புகிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் இயேசுவை பிலாத்து முன் நிறுத்துகிறார்கள். நீ யூதனின் அரசனோ என்ற கேள்வியை அவன் எழுப்புகிறான். கயபாவின் முன்னே நிறுத்தப்படுகிறார்கள். அவர்களிடம் அவன் எழுப்புகின்ற கேள்வி, நீ கடவுளுடைய மகனான மெசியாவோ? ஆண்டவர் இயேசு உயிர் விடுகிறார். தொலையில் நின்று பார்த்த நூற்றுவர் தலைவன் சொல்லுகிறான், மார்க்கு நற்செய்தி 15ஆம் அத்தியாயம் 49வது இறை சொற்றொடர். ஒரு பிறையினத்தான் நூற்றுவர் தலைவன் சொல்லுகிறான், உண்மையாகவே இவர் கடவுளுடைய மகன். உயிர் தெழுந்த பின்னும் தோமா என்கின்ற திருத்தூதர், அவர் மேல் சந்தேகம் கொண்ட ஒரு திருத்தூதர், நீரே கடவுள், நீரே ஆண்டவர் என்று சொல்கிறார். ஆக ஆண்டவர் இயேசுவை பற்றிய இந்த பார்வையும் இந்த பதில்களும் இன்றும் உங்களிடம் என்னிடம் எதிர்பார்க்கப்படுகின்றன. நான் நம்புகின்ற இந்த கடவுள், நான் பின்பற்றுகின்ற இந்த இயேசு என்னும் கடவுள் எனக்கு யார்? இதுவே இந்த புனித வாரத்தில் உங்களை என்னை உள்ளார்ந்த விதமாக உள்ளத்தின் ஆழத்தில் தேடுகின்ற ஒன்றாக, அழைப்பதற்கு ஒன்றாக மாற வேண்டும். எவையெல்லாம் என்னை இந்த கேள்விக்கு பதில் தேடுவதிலிருந்து தொந்தரை செய்கிறதோ, அது தொலைக்காட்சியாக இருக்கலாம், அதீதமாக பயன்படுத்துகின்ற என்னுடைய அலைபேசியாக இருக்கலாம், இல்லை என்றால் அமைதி இல்லாமல் எப்பொழுதுமே உரையாடி கொண்டிருப்பதாக இருக்கலாம். எவையெல்லாம் என்னை இந்த பதிலை தேட நிர்பந்திக்கவில்லையோ, தவறி செல்ல முற்படுகிறதோ, அவற்றை சற்று தள்ளி வைத்துவிட்டு புனித வாரத்தில் ஆண்டவர் இயேசுவோடு பயணப்படுவோம். எனக்காக, எம்மவருக்காக, இந்த உலகத்துக்காக ஏன் ஆண்டவரை நீர் இந்த சாவினை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? நீர் யார்? எனக்காக நீர் ஏன் காட்டிக் கொடுக்கப்பட வேண்டும்? எளிதாக பிறரை போல வாழ்ந்திருக்கலாமே. எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில் ஏன் உம்மை எனக்கென கையளிக்க வேண்டும்? அந்த சிலுவையிலேயே, நகரத்துக்கு வெளியே ஏன் இந்த அவமானம்? இதுதான் இந்த நாட்களில் அன்பு மக்களை, உங்களையும் என்னையும் உறுத்துகின்ற கேள்வியாக இருக்க வேண்டும். உள்ளத்தின் ஆழத்தில் இதற்கான பதிலை தேடுவோம். எத்தனை ஆண்டுகள் அவரை நம்பி இருக்கிறோம், எத்தனை ஆண்டுகள் வழிபடுகின்றோம், எத்தனை வழிபாடுகளில் பங்கேற்கின்றோம் என்பது பொருட்டு அல்ல, பொருளும் அல்ல. மாறாக இந்த இயேசு எனக்கு யார், இவர் யார் என்ற கேள்வி என்னை இந்த நாட்களில் துளைத்தெடுத்து கொண்டே இருக்கட்டும். அந்த பதில் ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணிக்கின்ற நல்ல பதிலாக மாறட்டும்.